சுட்டரிக்கும். இதை குடித்து பார்க்கல, ஊற்றி பார்த்தா இன்னும் செய்யும் மக்களுக்கு படிக்கும். இதை நீங்கள் வந்து இதில் படித்தா இதுகளை பற்றி விளாங்க உங்களுக்கு எங்கெங்கே என்னென்னத்தை கொடுக்க வேண்டாம் மாதிரி விளாங்க. இன்ஜின் எடுத்த காலத்தில் இப்போ நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த கையால் குறைக்கும் நெஞ்சுக்கணும் இது அது பரவாயில்ல பாவம் தைரியத்தை இன்னும் போட்டு போடு. இந்த வயசுக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு முதலாக இன்ஜினை வந்து தொழில் இறக்க போகிறாங்கன்றக்க நிறைய பேருக்கு போய் முதலாக நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருப்பேன். நிகழ்த்தாள் சும்மா அப்படி அமர்த்துல ஐயா இந்த ப்ரெஷர் பார்க்கணுமா? ப்ரெஷர் பாருங்க டாக்டர். கேம் வேலை கூட்ட முடிஞ்சு எக்ஸாம் இதில் வச்சு சும்மா ஐயோ அவர்கிட்ட நெஞ்சுக்கணும் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கராச்சியில் தான் வந்து நிற்கிறேன். இவ்வளோ நேரம் வீட்டை வந்து படுத்திருந்தேன். அது வந்து படுத்திருந்தேன்னு சொன்னால் வீட்டில் வந்து படுத்திருக்கல, அது விடிஞ்சால் படுத்திருக்கல, அது ஒழும்பினா என்று சொன்னால் சும்மா நிற்கலாமண்டா கூடி நிற்கலாது. அவ்வளோ வந்து வெயில் வைக்க அப்போ வந்து நிற்கலாது. அதுதான் சாரமி சொல்லிச்சு, தன்னை மோட்டர் சைக்கிள் வந்து உண்மையிலே ஓடி ஓடி உடம்பு எல்லாமே வந்து நோவுது. உடம்பு நோவுதுன்னு சொன்னால் உண்மையிலேயே பொம்பளையில் மோட்டர் சைக்கிள் ஓடுறது என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் தாங்க முடியாத சூழ்நிலையிலான வயிறுகள் நெஞ்சுகள் எல்லாமே வந்து நோவும். அதாச்சும் வந்து முன் சொக்கஞ்சோர் பழுதாக இருக்கலாம், சிலது வந்து புஸ்கிட்டோர் பழுதாக இருக்கலாம். உங்களுக்கு கைக்கு நான் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். அப்போ அந்த மோட்டர் சைக்கிளை வந்து கொண்டு செய்ய சொல்லி அதனால் வந்து வருத்தம் வந்துடும். நாங்கள் செய்கிறதுக்கு சில நேரம் செய்ய கொண்டு போகாமல் இருந்தாலும் அதை குறித்து நாங்கள் வச்சு ஓடுவோமாக இருந்தால் நாங்கள் வந்து அன்றாடும் அதாச்சும் வந்து வளமையாக நாங்கள் செய்கிற செயல்பாட்டு ஆலையுமே வந்து எங்களுக்கு வருத்தங்கள் வரும். ஒரு சாதாரணமாக ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து கேண்டில் இழுக்குது, கேண்டில் இழுக்குன்னு சொன்னாலே எங்களுடைய ஷோல்டர் வந்து இப்படி ஒரு தன்மைக்கு வந்துடும், இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடும். நாங்கள் வளமையாக ஒன்றை வந்து செய்து கொண்டிருப்போமா இருந்தால் அதை வந்து கவனிக்காமல் நாங்கள் அந்த அப்படி ஓடிக்கொண்டிருப்போமா இருந்தால் எங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும். இது வந்து உண்மை. அதே மாதிரி முன்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதோட நாங்கள் வந்து பார்க்காமல் ஓடுவோமா இருந்தால் எங்களுக்கு வந்து வயிற்றுல இருந்துனோ நெஞ்சில் இருந்துனோ எங்களை அறியாமையினாலே அந்த வருத்தங்கள் கண்டிப்பான முறைக்கு வரும். அப்போ அதை உண்மையாக சர்மீன் சொல்லும், எதனா கடி வயிறு நோவுது நெஞ்சு நோவுது ரெண்டு சொல்லி. அப்போ இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு செஞ்சுதான்னா எனக்கு வந்து விவசாய நேரமும் கிடைக்கல. அப்போ நான் கிட்டடியில் சொன்னான் போய் இந்த மோட்டர் சைக்கிள் செய்கிறதுக்குன்ற ஒரு சாமானம் வேணும்னு சொல்லி வேகன் வந்து மோட்டர் சைக்கிள் பக்குக்கு தான் வச்சு விட்டது. அப்போ இப்போ பார்த்தேன் நின்றும் பிரியோசனம் இல்லை, வீட்டே இருந்து சும்மா தான் நிற்கிறேன். கண்டிப்பாக விட்டு சும்மா இருக்கோம், பஞ்சியாக கிடக்கு. இதில் வந்து இந்த வேலையே செய்வோம்ட்டு. இப்போ கராச்சியில் வந்து நிறைய கடத்தொழில் இப்போ எல்லாருமே பாவம், கடத்தொழில்ன்ற விட எல்லாருமே வந்து பாவம். நாட்டில் வந்து நிறைய பொருளாதாரம் ஃபுல்லாக விலை கூடி கொண்டு வருது. இப்போ பெட்ரோலில் இருந்து மண்ணெண்ணெயில இருந்து சாப்பாட்டு சாமான்ல இருந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து விலை கூடி கொண்டு போனபடியால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஒரு சைக்கிளில் தான் எடுத்து திருத்தணும். இந்த ஈஸியான முறையில் பைக்கில் எல்லாம் திரிஞ்சு கொண்டு இப்போ எடுத்தாக்கன்னு சைக்கிள் எடுத்துக்கொண்டு இது இந்த வெயில் நேரத்தில் வந்து சைக்கிளில் ஏற்றி கொண்டு பிள்ளைகளை திரியிறன்றது வந்து உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாலும் என்ன செய்யறது, தெரியத்தான் வேணுமென்றக்கா ஒரு சில பேர் வந்து சைக்கிளில் திரியினோம். இப்போ எல்லாருமே வந்து சைக்கிள் கடைக்கும் வந்து வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ சைக்கிள் கடை வழியும் நல்ல வேலையில் போய்கொண்டிருக்குது. காரணம் என்ன, உண்மையிலேயே வந்து நான் நேற்று தினம் வந்து பெட்ரோல் அடிக்க போனால் என்னுடைய மோட்டர் சைக்கிளுக்கு வந்து 2700 பெட்ரோல் அடித்தா ஃபுல் டேங்க் ஆகிடும். நேற்றைய தினம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன். அரவாசி உடி வரையில் அப்படி பொருளாதாரம் ஃபுல்லாக விலை கூடி கொண்டு வருது. இப்போ பெட்ரோல்ல இருந்து மண்ணெண்ணெயில இருந்து சாப்பாட்டு சாமான்ல இருந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து விலை கூடி கொண்டு போனபடியால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. சைக்கிளை தான் எடுத்து திருத்தணும். இந்த ஈஸியான முறையில் பைக்கில் எல்லாம் திரிஞ்சு கொண்டு இப்போ எடுத்தாக்கன்னு சைக்கிள் எடுத்துக்கொண்டு இது இந்த வெயில் நேரத்தில் வந்து சைக்கிளில் ஏற்றி கொண்டு பிள்ளைகளை திரியிறன்றது வந்து உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாலும் என்ன செய்யறது, தெரியத்தான் வேணுமென்றக்கா ஒரு சில பேர் வந்து சைக்கிளில் திரியினோம். இப்போ எல்லாருமே வந்து சைக்கிள் கடைக்கும் வந்து வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ சைக்கிள் கடை வழியும் நல்ல வேலையில் போய்கொண்டிருக்குது. காரணம் என்ன, உண்மையிலேயே வந்து நான் நேற்றைய தினம் வந்து பெட்ரோல் அடிக்க போனால் என்னுடைய மோட்டர் சைக்கிளுக்கு வந்து 2700 பெட்ரோல் அடித்தா ஃபுல் டேங்க் ஆகிடும். நேற்றைய தினம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். அரவாசி உடி வரையில் அப்படி கீழ் மட்டத்தில் நிற்கிது. அப்போ தான் நினைச்சு உண்மையிலே இந்த விலைக்கு பெட்ரோல் அடித்து கண்டதுக்கெல்லாம் பெட்ரோலுக்கு மோட்டர் சைக்கிளில் திரியிறேன்னு சொன்னால் உண்மையாக கட்டாது. சில விஷயங்களுக்கு நடந்து தெரிஞ்சா உடம்புக்கு நல்லம்.
மற்றது வந்து சைக்கிள் ஒன்று நிற்குது. அந்த சைக்கிள் வந்து டயர் மாற்றணும், டயரை மாற்றி போட்டு அந்த சைக்கிளில் ஓடி திரிவோம்ன்றது மாதிரி. இப்போ எல்லாருமே வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தா எல்லாரும் பேட்டரி சைக்கிள் தான். இப்போ வந்து பேட்டரி சைக்கிள்னு சொன்னால் அங்கே பேட்டரி வந்து இப்போ என்ன சொல்கிறது 4 வருஷம் வாரண்டியில் தான் அந்த சைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதை தான் கூடுதலாக எல்லா பொம்பளையிலும் ஓடினோம். இப்போ அதாவது வந்து மோட்டர் சைக்கிளுக்கு வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் சாதாரணமாக நிற்கின்ற அதுக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் அடித்து விட்டால் ஒரு டியூஷனுக்கு ஏற்ற போகிறோம். முக்கியமானது வந்து விஷயம் டியூஷன் ஸ்கூலுக்கு ஏற்றி இருக்கிறது. காலமாக இந்த பெட்ரோல் மோட்டர் சைக்கிளில் கொண்டு போனால் பின்னாடி மேய்ச்ச போவீங்க பேட்டரி சைக்கிளில் போகிறது. அப்படி செய்யக்கூடிய வசதியானாக்களும் செய்து கொண்டிருக்கணும். சைக்கிளில் இழுக்கிறாக்களும் சைக்கிளில் பிள்ளைகளை ஏற்றி இருக்கணும். ஓகே, அந்த வகையில் பேட்டரி சைக்கிள்லாம் இப்போ மார்க்கெட்டாக போய்கொண்டிருக்குது. அது இப்போ எடுக்கணும்னு சொன்னாலும் எல்லா டைம் வந்து வசதிகள் உண்மைக்குமே இருக்காதுன்னு. இப்போ பேட்டரி சைக்கிள் வந்து இப்போ புதுசுண்ட விலை வந்து 5,20,000 ரூபா கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து இப்போ வட்டி வீரங்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய அந்த சைக்கிளை எல்லாரும் விரும்புறது இல்லை. ஏதோ வகையில் சைக்கிள் இப்போ வந்து பார்த்தா சைக்கிள் கூடுதலாக ஓடி தெரியுது ரோட்டால் நான் அநேகமாக கண்டிருக்கிறேன். மோட்டர் சைக்கிள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சுற்றியான கூட இப்போ பெட்ரோல் பிரச்சனைன்னு சொன்னால் உழைப்பு ரீதிகள் எல்லா டைமே வந்து சரி சமனாக இருக்காது. ஏன்னா வீட்டு சீவியத்துக்குமே நிறைய காசுகள் வந்து தேவை. அன்றாடம் சாப்பாடு பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் அன்றாடம் தேவை வேண்டிய பெட்ரோல்களுக்கு எல்லாம் அடித்து தொட்டதுக்கெல்லாம் ஓடி தெரிய முடியாது. அப்போ அந்த வகையில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறணும். அது அரசாங்க ரீதியாகவும் வந்து இப்போ புதன்கிழமையில ஸ்கூலில் நிப்பாட்டிட்டாங்க. ஏண்டா இந்த பெட்ரோல் பிரச்சனையால் இப்போ ஸ்கூல் வந்து புதன் சனி ஞாயிறு மூன்று கிழமையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுருக்குறாங்க. அப்போ அதனடியாலையுமே வந்து பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸாக உண்டு. மற்றது வந்து சில விஷயங்கள் தொடர்ச்சியாக படிக்க வைக்கிற இடங்களில் ஒரு குழப்பம். அந்த டைமுக்கு 3 வரை லீவ் வரைக்கும் அது உண்மையிலேயே வந்து கூடிட்டுது. அது கூட கொஞ்சம் சிக்கல் தான். ஆனால் இப்போ நாட்டு நிலவரங்கள் எல்லாமே மாறும், கடவுளை நாங்கள் நம்புவோம். அது இன்னொரு விஷயம் உண்டு. அதாவது வந்து அன்றைய தினம் வந்து ஒரு சுசுகி இன்ஜின் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த இன்ஜின் வந்து நான் வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து அந்த இன்ஜின் அதாவது வந்து கால் பண்ணி கதைச்சு அந்த இன்ஜின் வந்து கொடுத்தாச்சு. அப்போ அதனடியால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இப்போ சில வழியில் இப்படி ஒரு இன்ஜின் ஒன்று இருக்குது, அந்த காசு உள்ள மாதிரி கொண்டு போய் பார்ப்போம் 2 நினைச்சா கூடி அந்த இன்ஜின் வந்து கொடுத்தாச்சு. அப்போ அதனடியால் அதை நீங்கள் விட்டுடுங்கோ. இனி வரப்போகிற காலங்களில் வந்து உங்களுக்கு நான் எந்த ரீதியாக எது பொருளாக தேவை என்று சொன்னாலும் நான் எடுத்து தாரதுக்கு நான் வந்து ரெடியாக 5,000 ரூபா கட்டி கொண்டு போகிறேன் சைக்கிளில். அது மட்டும் வண்டியில் உங்களுக்கு வந்து மோட்டர் சைக்கிள்கள் தேவை, பொம்பளையில் ஓடுற சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஆம்பளையில் ஓடுற சைக்கிளாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறைக்கு எடுத்து தர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்று சொன்னால் நம்பி கால் பண்ணினா நான் கண்டிப்பாக எடுத்து தருவேன். அதே மாதிரி நேற்றைய தினம் இந்த இன்ஜினுக்கு வந்து கால் பண்ணினவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து சுவிஸில் தான் இருக்கிறவர். இங்கே தாங்களுக்கு வேறு சேவை கெடுக்கணும்னு இருந்தவர். இந்த இன்ஜினை பார்த்துட்டு நியாயமான விலை தான் சொல்லுவீங்கன்ற நான் நினைச்சதான். இவ்வளோ விலை என்று சொன்ன உடனே காசை போட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவருமே சொல்லியிருந்தார். இன்ஜினை வந்து நம்பிக்கைக்குரியானால் அப்போ அதனுடையால் அவர் சொன்னபடியால் இங்கே இருந்து அந்த இன்ஜின் வந்து இப்போ யாழ்ப்பாணம் அந்த இன்ஜின் வந்து போயிட்டு என்ன 4 தான் வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ இன்ஜின் கடைக்கே இருக்குது. அப்போ அதனடியால் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சார்மி இந்த மோட்டர் சைக்கிளை வந்து செய்ய போகிறோம். அதுக்காக தான் கடைக்கு வந்துருக்கேன். செய்கிற விஷயத்தையும் வந்து எப்படி என்ன மாதிரின்றதை பார்ப்போம். ஓகே, முதல் பூட்டாக போகிறோம்னா இப்போ பூட்டி போட்டு போக முடியாங்கிற 3 பூட்டையும். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கலவுகள் எல்லாமே வந்து அதிகமாக போகிறபடியால் சாதாரணமாக இதை பற்றி விளங்காட்டிலும் சும்மா எலும்பு கொடுத்தா கூட காணுமன்ற நினைக்கிறதுக்கு மக்கள் இருக்கு. இதுதான் அந்த இன்ஜின் வந்து எடுக்கலைன்னு இதுதான் வந்து எடுப்பாங்க. அப்படியே இருக்குது பாருங்க. உண்மையிலேயே வந்து புது இன்ஜின் தான். ஆனால் அவர் எடுக்கிறார்களுக்குமே சம லாபம். அவங்க வந்து என்னென்னு சொல்கிறது அவசர தேவைக்காக கொடுக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த வகையில் ஓகே, நல்ல லாபம், உண்மைக்குமே நல்ல லாபம் இன்ஜின். அப்படி இருக்குது. சர்வீஸ் போட்டுவிட்டு வச்சு கிடக்கு இன்ஜின். எல்லாம் பலண்டு கிடக்கு இன்ஜின். கம்பெனியால் எடுத்தது மாதிரியே கிடக்கு.
சரி இப்போ என்னென்னு சொல்கிறது மோட்டர் சைக்கிள் எல்லாம் செட் பண்ணி கடையெல்லாம் திறந்து ஓட்டினிக்கு சருமி ஹோல் பண்ணிக்குது. கம்சியாக வந்து ஸ்கூல் முடிஞ்சுது, அதாச்சும் இந்த எக்ஸாம் தானே ஸ்கூல் முடிஞ்சுதான் ஏற்ற வரட்டாமட்டு இப்போ நீ ஆள் ஏற்ற போகணும். இனி ஏற்ற போனால் திருப்பி வீட்டு இங்கேருந்து கடைக்கு வந்து திருப்பி திறந்து செய்ய ஒரு 5 வந்துடும். எங்கட வேலை தானேன்ட்டு செய்கிறதுக்கு ரெடி. அதாச்சும் இந்த பிஸ்கிட்ன்றது வந்து அந்த இதுதான் க்ரீம் போஸ் இதுக்கு வாரது. இதால் தான் சத்தம் பழுதாப்புன்னா டொக் டொக் கொண்டு அடிக்கும். இதால் ஆக்களுக்கு வந்து உண்மையிலே உடம்பெல்லாம் நோவு ஏற்படும். அதனடியால் இந்த சர்மி கிராண்டே சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிறேன். இதை தான் இப்போ வந்து மாற்ற வேணும். என்ன செய்வேன், இப்போ போனால் 5 வந்துடும் மக்களுக்கு. கம்சியாக ஏற்றிட்டு வந்து பார்ப்போம். இந்த கடையை திறந்து விட்டுட்டு செய்வோம் அப்படின்னு நினச்சா அடுத்த ஹோல். ஓகே, மோட்டர் சைக்கிளை செட் பண்ணி போட்டு போகலாம், வேலையை செய்யலாம்னு நினச்சா திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை. இந்த வலுக்கிட்டேன். வெயிலை பாருங்க இப்படி இருக்குண்டு, சும்மா கண்ணாடி மேத்தன் இருக்குது வெயில். அவ்வளோ வெயில், ஆக்களை கொள்ளுற அளவுக்கு வெயிலாக கிடக்குது. ஒன்றுமே செய்யலாது, அப்படி ஒரு வெயிலாக கிடக்கு. இந்த வெயிலை பாருங்க அப்படி இருக்குண்டு. இந்த சுட்டரிக்கும். இதை குடி ஊற்று பார்க்கல, ஊற்று பார்த்தா இன்னும் செய்யும் மக்களுக்கு. அவ்வளோ இதாக கிடக்கு உண்மைக்குமே. இன்னும் பவர் பேல்ஸ் கூட பவர் வெல்ட் மேக் கிடக்கு. இந்த பாருங்க ஹம்சியா இப்போ தான் பாரா ஸ்கூலில் இருந்து. வேலை கூட்ட முடிஞ்சு எக்ஸாம். சரி பாருங்க ஹம்சி வந்து காலமே சாப்பிடாம போன ஒடியால் இப்போ கடைக்கு போட. என்ன வாங்க அப்புறம் ஏன் 50 ரூபா இப்போ தான் சரி உன்னோட 100 ரூபா இருக்கண்டு. சரி போ, என்ன வாங்க அப்புறம் அதுக்காண்டி பேசுமா ஜூஸோட வாங்க. அதே வாங்கிட்டேன், பால் எதுவும் குடிக்கிறேன்ட்டு போ. என்ன வாங்கினி பாப்போம், காட்டு என்னன்ட்டு காட்டு பார்ப்போம். பரவாயில்ல காட்டு. ஐஸ்கிரீம் இப்போ என்ன நினைக்கிறேன் நான், ஏன் ஐஸ்கிரீம்? சரி போ, அம்மா சமைச்சிட்டாமா. ஓகே, சின்ன மண்ணு நினைக்கிறோம் கொடுத்துட்டுங்க. புது தேயில்தான் காட்டிடுவோம். அதான் இந்த கிலோட்டு இதை பிடிச்சிட்டு அப்படி இழுக்கிறான். கம்பிமா இல்லைங்க, அந்த காட்டி அமர்த்தி போட்டுடுங்க. பின்ன அந்த பித்தளை அங்கே விளத்தி கொண்டு புதுசு இப்போ எவ்வளோ போகுது? 8 என்ன? ம் 8 கொண்டு வர 17 எவ்வளோ கொண்டு வர சரியா கூட 20 கூட. எங்கள்கிட்ட புதிஞ்சு தான் போகுது விலைக்கு. நாளைக்கு அப்படி வருது இந்த உள்ளே நிப்பு பள்ளியில் வர முன்னுக்கு. அது ஒன்றும் தெரியல, எங்களுக்கு டேங்க் அடிக்கிறதுக்கு தானே அவ்வளோ நீளம் இஞ்ச கிடக்குது கலட்டுறது. அது வயர் எங்களுக்கு டேங்கில் விழுவுறதுக்கு தானே. அப்போ வெட்ட வேண்டாம் கவனம் கையை வெட்டிடுமா. ஸ்கூட்டர் இல்லையே, சும்மா கிளிப்பை மாற்றி கொண்டு வந்து உதவி தானே எப்படி வைக்கிறேன்ட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா கூப்பிட்றேன். அது போட்டலாம். கடை கிடக்குற இன்ஜின் மாதிரியே கிடக்கு. வடியை பூட்டலாம். இது பூட்டுறேன்னா நாங்கள் முதல்ல பூட்டிக்கணும் டேங்குக்கு. எப்போ கோணத்தில் பூட்டணும் பெரிய வேணும் சந்திச்சேன். இழுங்க கையை வேறு பூட்டினா டேங்குக்கு பூட்டினா பாதுகாப்பு இந்த மண்ணெண்ணே. டேங்கு நாங்கள் வடி வச்சு தான் இருக்கிறோம் கீழே. டேங்குக்கு வடி, அதுக்கு வடி இல்லை, அதுக்கும் வடி இருக்கு. இதான் சுசுகி கொடுக்குற ஒரிஜினல் பம்பயர். சும்மா சுற்றி கொண்டு விழுங்கப்பா வேறு எனக்கு வேணா ஒரு கொஞ்சம் கலந்தீங்கன்னா இந்த சுமத்தாக இருக்கும்.
நான் மண்ணை தான் அவங்க எல்லாம் கிளம்பி தான் சில ஊடுறாங்க உங்களை கேட்டுட்டு கிளப்போம். இது மண்ணெண்ணெய் கணக்கா போடுறாங்க. கணக்க விடாங்க பாருங்க அதான் உங்களை நீங்கள் சொல்லி மட்டும் பார்த்து அப்படி எனக்கு காட்டைக்கும் அப்படி தாங்க கால்ட்டேக்கும் கிளிப்பை பின்னு இழுத்து கொண்டு கால்ட்டை சும்மா இழுத்த வேற சும்மா இழுத்து வேற கையால் அன்றைக்கு அவன் இன்ஜின் பார்த்து நான் தும்மே முடித்துறாங்க. நான் தனி பெட்ரோல் விடலாம் பிரச்சனை இல்லை, ஆயில் கலந்து விடணும் அப்படி இல்லையா நீ மண்ணெண்ணெய் இல்லை அது பிரச்சனை இல்லை, அது கணக்க விட்டீங்கல்ல இல்லை பச்சு போடும் போல இப்படி உடைக்காது உடைக்காது லீக் ஆகாது. மாறிக்கு கலைங்க கரெக்டு அங்கே வேறு மாதிரி கொள்ளிருக்கிறீங்க டேங்கில் கழட்டிட்டீங்களா? அவன் பொட்டு அனுப்புறா ஓட்டு இது என்ன செய்யறப்பா? அதில் போட்டு மண்ணை வந்தா ஊறி போட்டு மண்ணெண்ணெய் அடுத்து இதை வேறு கழட்டுங்க ஒருக்கா சொல்கிறேன், கழட்டி போட்டு பம்ப் பண்ணுங்க ஒருக்கா வேறு இதை கலெக்டர் கழட்டுங்க கழட்டி பம்ப் பண்ணுங்க. பெட்ரோல் அங்கே அதான் பெட்ரோல்லாம் உள்ளுக்கு அந்த நிற்பு அமர்த்துங்க கையால். எதுக்கு அடிக்கிறோம்? கையை ஒன்று அடிக்க இன்ஜின் கிடைக்குங்க கீழே கைக்கு பெட்ரோல் எடுத்துட்டு பாருங்க. கை நிகத்தாள் தான் புது பம்ப் நைஸா சும்மா அப்படி அமர்த்துல ஐயா அந்த ப்ரெஷர் பார்க்குறமா. ப்ரெஷர் பாருங்க டாக்டர். அந்த ரைட் தள்ளி இது போன கொண்டதான் நம்பராது. ரைட் சரிதான். இது நீங்கள வயலண்டா மற்றதான் தெரியுது. மண்ணெண்ணெய் கணக்க விட்டுறீங்களோ? கொஞ்சம் பெட்ரோல் இருந்தால் விட்டு விடுங்க. பெட்ரோல் இருந்தால் விட்டுவிடுங்க கொஞ்சம் உங்களுக்கு. காணாது காணாது மண்ணெண்ணெய் கூட விட்டீங்க உங்களோட கணக்குண்டா பெருசாக பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ கொஞ்சம் இதாக தான் கடை காயுது ரக்கண்டு கொஞ்சம் பெட்ரோல் விட்டு விடு ஒரு சொட்டு கொஞ்சம் விட்டுவிடும். அவங்க ரெண்டு கொண்டு இல்லை கலந்து வச்சுக்கோங்க. மற்ற வாசி மண்ணெண்ணெய் விட்டு விட்டுறாங்க. இப்போ எல்லாமே விலை உண்டு தானே இல்லை எங்களுக்கு சுவமப்பா நான் நோப்பிலக்கா தானே ஒன்றுமே தேங்காணி அது இல்லையா வச்சிடாது தேங்காய் கொடுத்து விடுங்க. பெட்ரோல் போத்துல தேங்காணி விட்டுட்டான் இல்லை கூட இப்போ அது பிளாக்கு வைக்கலாம் பி நனியா ஊற்று அங்கே அது பழகலாம் இருக்கும்பா சோக்குடு தேவ சொல்லுக்கு. அதெல்லாம் பண்ணிட்டேன் விளக்கு. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. காசு கொடுத்தாலும் பொருள் இல்லையப்பா வாங்குறதுக்கு ஹீவாரம் தான் இடலாம் என்ன சிந்தா சிதறா விடுங்க. காண உங்களுடைய செல்ல கையால் எழுங்க பம்பனியாச்சு எல்லாம் சரியா? நீங்கள் எழுங்க நேராக கொஞ்சம் 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 நேராக்கி கொடு இன்ஜின் நேராக இந்த மற்ற பக்கம் நேராங்க. ஓகே நல்ல அண்ணாட்ட கூட. இதை பிடிக்கும் அப்படி. சரி சரி தேயில் எழுங்க சும்மா எழுங்க வேறு சார். நான் எழுப்பேன் பண்ணுறேன் பார்த்துட்டு ஒன்று முடியாது என்னோட கீரை போடுங்க. ஒன்றும் கீரை பண்ணி நேராக கீரை போடுங்க கூட்டாங்க தண்ணியை புல்லாட்டிங்க கூட்டாதேங்கோ தண்ணி புல்லால விட்டுருக்குறீங்க இவ்வளோ தண்ணியை விட்டுறீங்க. தண்ணிங்க இதால் வர தண்ணியும் கவனிக்கணும், இந்த மூக்கால் வர தண்ணியும் கவனிக்கணும். மூக்குக்கு தண்ணி வந்துச்சு இது வந்து முக்கியமா இது அதுக்கு வர தண்ணி இப்போ புதிஞ்சின்னு பிரச்சனை அதை பார்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த தண்ணி அங்கே கையை வைங்க உள்ளுக்க பார்க்கணும் உள்ளுக்க கையை வைங்க ஒன்றும் செய்யாது. பின்னுக்கு பாருங்க தண்ணி வருது எங்கே வருது தண்ணி தண்ணிக்கு ஊட்டி போட்டு தண்ணி வருதா அங்கடக்கப்பா அதில் வேறு தண்ணியை குறைக்கணுமாப்பா அது அழுவோம்.
அவன் பூட்டமா இது சவுண்டோட அப்படியே இருக்கும் டெக்னிக்கான இருக்கும் ஒரு டைப்பாக கூட்டி தான் ஆட்டி போட்டேன் உள்ளே வச்சு ஓடாதுங்களா ஃபுல்லாக பிடிக்காத ஒரு அளவாக முதல் படிக்கும் அதான் வாகனம் ஆகிட்டாங்க ஒரு ஒரு மாதம் ஓடி போட்டு சும்மா சொட்டு பெட்ரோல் வாங்கினே ஸ்டார்ட்லேருந்து ஒரு அஞ்சு வேலை ஒரு விடையும் மேலே அது இது போடுங்க டயர் வந்து மடிக்க தேவை இல்லையா ரிவர்ஸ் பின்னே போனால் ரிவர்ஸ் நியூட்ரல் ஆகுங்க சொல்கிறேன் ரிவர்ஸை போடுங்க 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 அவத்துங்க ஒரு அவத்துங்க மெல்லமாக கூட்டுங்க ஒருக்கா சொல்கிறேன் மெல்ல கூட்டுங்க இன்ஜின் மேலே எழும்பும் அப்படியே சரிதான் விளங்கிட்டேன் ஆல்ரெடி டவுட்டு காணும் ஒரு அம்மு குழம்பும் அது டைட்டாக பூட்டையில இல்லை பூட்டை அப்படியே மேலே இது குழம்பும் இப்போ இதாக இருக்குது இல்லாட்டி கிளம்பாது இன்ஜின் இது கவனமா ஒரு நாள் போயிடலாம் சரி இது லோக்கலே இருக்கு ஒரு நாள் போச்சு ஒரு நாள் போச்சு அதாவது புது இன்ஜினுக்குள்ள வர்றது வந்து உங்களுக்கு விலங்கு இந்த சாமான் இது ஆணிகள் தேவையில்லை ஆணி வாசல் அந்த போட்டு எங்களுக்கு ஸ்டேரிங் கூட்டணும் தேவை இது வந்து இம்புலர் இது வந்து ப்ளாப்லர் உங்களுக்கு புஷ் போனால் ப்ளாப்லர் புஷ் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளாப்லர் வந்துருக்காங்க அதுக்கு புஷ் எல்லாம் அடிக்க வேண்டியதான் பேர் இதையும் கொண்டு போகணும் இது சூடாக எனக்கு தேவை என்று இல்லை எனக்கு புதிஞ்சுனா கொண்டு போகணும் என்ன முக்கியம் கொண்டு போகணும் பெரிய இடங்களில் போட வேண்டாம் மற்றது ஃப்ளக்ஸ் ஆகி இருக்கா ஃப்ளக்ஸ் ஆகி இருக்கோ இல்லை இல்லையே ஃப்ளக்ஸ் ஆகி ஸ்டார்டர் கயிறு இல்லை இது ஃப்ளக்ஸ் ஆகும் அது இதுதான் ஃப்ளக்ஸ் ஆகி இந்த ஸ்கூட்டரை கொண்டு போகணும் அதே மாதிரி இல்லை ரெண்டும் கத்திரிக்கோளம் கொண்டு போகணும் இதெல்லாம் தேவையில்லாடி இது ரெண்டும் கடாக்கு வர இல்லையே இது வரும் ஃப்ளக்ஸ் ஆகி இது ஓகே தானே 2 பிளாக் ஒரு சாவி தானே இது ஓகே தானே இது அது கேபிள் ஒரிஜினல் கேபிள் இது தேவையில்லை தானே இப்போ கொண்டு வந்து தேவையில்லை அதே மாதிரி இது வெளியில் வைக்கிறது சார் கொண்டு வைக்கிறீங்களா இது பண்ணுவோம் பிறகு வைக்கும் நீங்கள் வச்சு விடுங்க வைக்கிற போட்டு நோக்குறீங்க ஜக்கெட் உடாச்சி வாக்கு இல்லை அது வந்து கேஸ்கெட் நீங்கள் கலட்டி போட்ட நேரம் வந்து இந்த கேஸ்கெட் வந்து தேவை லைஃபாக தேவையில்லை இப்படி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட விலைக்கு ஓடுறாங்க இது படிக்கும் இதை நீங்கள் வந்துட்டு அதில் படித்தா இதுகளை பற்றி விளங்க உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன கொடுக்க வேண்டிய மாதிரி விளங்கு இன்ஜின் எடுத்த காலத்தில் இப்போ நீங்கள் படிச்சிருக்கலாம் இது கொஞ்சம் பாய்ச்சலும் சைனா மோடி எல்லாம் சைனீஸில் எழுதி இருக்குது அதே மாதிரி உடைச்சி பார்க்கட்டும் போட்டுட்டு போகிறீங்களா புரிஞ்சுனால அரை கேட்க போட்டுக்கூட போகிறீங்களா அப்போ அந்த இது போட அரைக்கு இது பொறுத்து ஒன்றும் பார்க்க இல்லை அம்மா மெயின் கால் ஒன்றும் பார்க்க போடுறது ஓகே அந்த இது தானே இது நீந்த தண்ணிக்குள்ள விழுந்தாங்க அது நீங்கள் வாங்கிட்டு போகணும் சேஃப்டி ஜாக்கெட் சேஃப்டி ஜாக்கெட் நீங்கள் தான் வாங்கணும் சரிதானே இது கவனமா மடங்காக்குறங்க வைக்கணும் விலை கூட இதுதான் இந்த பேக்கெட்டுக்கு வந்து வை
எது அது விழுந்து போகும் என்ன விழுந்தா இல்லை நட்டு ஓகே சரி இப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் இன்ஜினை வந்து பார்த்துட்டு அதாவது வந்து புதுங்கி எடுத்துட்டு அவன் அந்த தொழில் வந்து நாளைக்கு இறக்க போகிறாங்களாம். பெட்டியெல்லாம் உடைச்சி ட்ரம்மில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுண்டு. அப்போ நான் போய் நேரம் இல்லை பெட்டியை உடைச்சி நீங்கள் தண்ணி எல்லாம் போட்டு ட்ரம்மில் போட்டு வைங்க நம்ம ஆரம்பிட்டு சொல்லியிருந்தோம். அது வந்து திருப்பி அது எல்லாத்தையுமே செட் பண்ணி வந்துடும். அப்போ நாளைக்கு தான் வந்து கடலில் பொங்கணுமா, பொங்கி உண்மையிலேயே பொங்கி போட்டருக்கு ஓடி பார்க்கணும். நாளைக்கு 3 மணிக்கு வச்சுட்டாங்க வெள்ளோட்டம் ஓடப்புறோம்னு சொல்லி. அப்போ அதையும் போய் நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும், கடலில் ஓடி பார்க்கணும். உண்மையிலேயே இந்த வயசுக்கு நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு முதலாக இன்ஜினை வந்து தொழில் இறக்கப்படுறாங்கன்றக்க நிறைய பேருக்கு போய் முதலாக நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருப்பேன். என்னுடைய கையாளவே நிறைய பேருக்கு செஞ்சுருப்பேன். அதே மாதிரி முந்தின நாளும் போய் பொலிகண்டியில் ஒரு இன்ஜின் உண்டு, 4 கிராக்கி பிற போய் நான் தான் அதை போய் செய்யுது பொட்டியாளோட இன்ஜின் பிள்ளை ஓடிக்கிண்டு அதை போய் நான் தான் செய்து கொடுத்தது. அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்து நான் அதுக்கும் போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி போட்டு அப்படியே வந்து இப்போ வீட்டை வந்து நிற்கிறேன். வீட்டை வந்து இப்போ பிள்ளைகளை போய் எல்லாம் டியூஷனால் ஏற்றி கொண்டு வந்துட்டு தான் இப்போ சாமி இதுக்குள்ள டீ வச்சுருக்கு பாருங்க. இந்த டீயை வந்து நான் இப்போ லைட்டாக இப்போ குடிச்சிட்டு ஐயோ ஃபுல்லாக ஊற்றி அதுக்கு கலந்து ஃபுல்லாக அப்படி இல்லை அதுக்கு கலந்து காய்ச்சி போய் இதாக காய்ச்சி அப்படித்தான் அதை க்ளீன் பண்ணி விட காமிச்சிப்பா. வெக்க நிறங்கள் ஊற்றுப்பட்டால் இதாக இருக்கும். சரி என்ன செய்கிறது, அவ்வளோ ஊற்று பண்ணிடுது கத்த பா வெயிட். பிள்ளைகள் எல்லாம் மேற்றி கொண்டு வந்துட்டு தான் இப்போ வந்து இதில் டீ குடிச்சிட்டு சர்மீனை மோடி கண்டு செய்து கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டு நான் அதை செய்ய போகிறேன். அதுதான் செய்ய போகிறேன்னு செய்து கொண்டு மிச்ச காரியங்களை பார்ப்போம். ஓகே டீயை பார்ப்போம். டீ தரம் சீனி துப்புரவுக்கு இல்லை போட்டு குடிக்கிறே இல்லை. அதனடியால் வேலை செய்யறது உங்களுக்கு காட்டுறேன் நம்ம படத்தில் செய்ய வளர்க்குறது. சரி அது வந்து இப்போ மாலை ஆகிட்டுது. மாலை ஆகினாலும் இருந்து அழிஞ்சு வரணும். சாவி எல்லாமே கடையில் இருந்து இஞ்சி எடுத்து கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல சாவி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சாவியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நான் கரெக்டாக கொண்டியது வந்து இதெல்லாம் இதுக்காக அந்த பிஸ்கெட் இந்த க்ரீம் பஸ் இருக்குது. இதை வந்து இந்த பக்கத்துக்கு வர கரெக்டாக போகணும். இதில் வந்து சைக்கிள் போட விட்டா எல்லாம் கடலை அரிப்பே இறுகி போடும். இங்கே எங்களுடைய கடற்கரை காற்று தானே, கடற்கரை காற்றுக்கு ரொம்ப இல்லை பாருங்க கடலை அரிப்பே கிடையாது. இல்லை எல்லாம் கடல் அது வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் புஷ் வரும். இது நீங்களே உங்களோட வீட்டில் வச்சு சும்மா ஐயோ கரெக்டாக நெஞ்சுக்கணும் ஒரு வெஞ்சாமா நெஞ்சு நிறுத்திட்டு வந்து ஐயா கரெக்டான்ற நெஞ்சுக்கு தான் நின்றோம் டக்குன்னு கொடுக்குற மாதிரி ஃபீல் இது என்ன விடுவோம். இதுதான் சாப்பிட்டாங்க இந்த பார்த்தீங்கன்னா டொக்குன்றது வந்து இதுக்கே தான் கேட்கும். இந்த புஷ் பழுதாக போனதை அழிக்கிறது. பார்
மணிக்கா பின்னுக்கு கவனிச்சு எப்படி போய் ஏறி விழுந்துடாது. கிரீம் பஸ் எங்கே இந்த பஸ் வரையில் இந்த பஸ் வந்து எல்லாம் பிஞ்சு ஓட்டு இந்த இதுக்குள்ள பாருங்க தெரியும். ஓ எல்லாம் பிஞ்சு கொண்டு போட்டு கிடக்கு இந்த எல்லாம் கொண்டு போடு. முன்னுக்கு முன்னுக்கு வரக்கூடாது விழுந்துருமே வந்து அதே மாதிரி தான் நங்கால் பக்கத்தானம் சில்லு கலடியாச்சு. ஓ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த வரம் இந்த புஷம் வந்து ஃபுல்லாக எல்லாம் பிஞ்சு ஓடு இந்த அதனால் அடித்து தான் நெஞ்சுக்கையில் நோவு மக்கள் அடிக்குதா நேரம் மாலை ஆகிடுது நீ போகலாம். அப்போ இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு என்ன கொழுவுறன்றதை காட்டுறேன். ஏன்னு சொன்னால் இதான் அந்த புஷ் இதை நாங்கள் வந்து இப்போ மாற்ற வேணும். ஒரிஜினல் புஷ் கொண்டாண்டு இந்த அடிச்சதே கொண்டாண்டு என்னது கொண்டாடுது கொண்டா கம்பெனின்ட்டு க்ரீம் புஷ் பிளாக் புஷ் ஆகிட்டு சரிங்க. இது மாற்றினா நெஞ்சுலேருந்து வயிறுலேருந்து ஒன்று நோவாது. ஓகே அது அடிக்கட்டும்பா. அது கேண்டில் கேண்டிலுக்கு அடிக்கும் அது கிடைச்சி கொஞ்சம் கிரீஸை பூசி போட்டு எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. 2 பக்கத்துக்கும் கிரீஸை பூசிட்டு அப்படியே நாங்கள் வந்து இதான் பிஸ்கெட் இந்த இதுக்குள்ளே வரும் பிஸ்கெட் இது மாற்ற தான் போகணும். இது கொஞ்சம் ஆட்டம் வந்துட்டு அப்புறம் மாற்றலாம். அதே இப்போ இதுக்கு வர்றது தான் முக்கியம் மெயினாக இதான் ஆக சத்தம் கேட்டு கொண்டு கிடக்கு டொல் டொல்லுன்ட்டு. அதே மாதிரி இஞ்சால் பக்கத்துக்கும் ரைட். இதுக்குள்ளே கொஞ்சம் கிரிசி அள்ளி வச்சுட்டு கொஞ்சம் செய்ய வளர்ந்த செய்ய வேண்டியதுன்னா உலங்கினா செய்யுங்க. ரைட். இதை நாங்கள் அப்படியே இதுக்கு விடணும். அதே மாதிரி இந்த பக்கத்து இதுக்கு விட்டுட்டு இவ்வளோ வேலை எவ்வளோ மேலே இது செம்மையாக கிடையாது. என்ன செய்கிறீங்க? சில இப்படித்தான் சரி சென்ட்ரு பண்ணி கொண்டு தூக்கி அப்படியே கொடுக்க வேண்டிய இவ்வளோதான் இதுக்குரிய வேலை. பின்னுக்கு பஸ் ஸ்டாண்டு வரும் இதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டு கலண்டது எங்கே காட்டுங்க. இப்படி பஸ் ஸ்டாண்டு சரி. ஆணி எங்கே காமிச்சு ஆணிக்கு கிரீஸை அப்படி பூசிக்கொண்டு கிரீஸ் பூசணும் ஆணிக்கு வடிவா அச்சாணிக்கு பூசிக்கொண்டு நான் வெளியிட்ட உள்ள சரி. அஜானி வந்து கழுவிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால்
என்ன காய்க்கலாமா இல்லை ஒன்றும் வந்து அப்போ இறக்கி விட்டா சரி. இறக்கி விட்டா இப்போ இந்த அந்த அடி வராது. இது இந்த இதுக்குள்ள அடி உதாரணம் அது கேண்டில் அடிக்குது. அதுக்கு அது இதான் மெயின் பிரச்சனை. இதுதான் மெயின் பிரச்சனை அதுக்கு. ஐயோ கடவுளை இதுதான் சாட்டிலாம் சத்தத்துக்கு வராது. அந்த கையால் குறைக்கணும் நெஞ்சுக்கணும். இது அது பரவாயில்ல பாப்பம் தைரியத்தை வைக்க. இன்னும் இருக்கா கஷ்டம் இன்னும் இருக்கா இதுக்கெல்லாம் வராது போட்டி பாருங்க இது சும்மா தண்ணி மேய்ச்சி வச்சது. இப்போ ஒரு அடியும் வராது. தண்ணி மாதிரி ஓட ஆசையாக தான் இருக்கும். கேண்டில் அடிக்கொண்டு அப்போ கவதிடும். என்ன தவிர பின்னுக்கு ஆகுது. பின்னுக்கு கேண்டில் நான் கடையில் வச்சு பிரேக்கே கேண்டில் அரிக்கணும். அன்றைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஓடி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்றது. என்ன காமிச்சு போடுங்க. சரி போட்டால் பழசாக இருக்கிறது சரி அப்போ இதில் நான் பூட்டி போட்டு ஓடி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கூட்டுறேன் பிஞ்சல் பக்கம் துண்டும் வந்து பூட்டியாச்சு. சரி ஓடிப்பேன் சொல்லு. ஓடிப்பேன் சும்மா ஓடி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கான்ட்டு. மேடம் இது உதாரணம் வரக்கூடாது. ஒரு உதாரணம் வராது. இது ஒருக்கா ஒரு உதாரணம் வராது. கேஸ் உதாரணம் கடவுளே ஒரு சரி இப்போ வந்து ஓடி பார்த்துட்டு அப்படி இருக்காண்டா சொல்லிட்டு சும்மா ஓடி நல்லா இருக்குது. ஐயோ ஒரு சும்மா ஓடி பார்க்கவே அந்த உதாரணம் வராது. வளர்ந்துட்டு கேட்டால் வெடிச்சு பார்த்தா தெரியும் டோல்ல. என்ன தலையாட்டதை பார்க்க பிள்ளையா கிடக்கு. சரி அப்போ இன்றைய நாள் வீடியோ வந்து இதுதான். என்ன ஓகே ஹேண்டில் அடிக்கல. ஆனால் இந்த உதாரணம் அது இந்த நம்பர் பிளேட் உதாரணம். அது உதாரணம் தானே. இதுக்கு காத்து படவே உதாரணம். இது வேறு இதுக்கு நான் அப்படியே இதை கழட்டி விட்டா சரி. உதாரணோட இந்த கேஸ் உதாரணம் கேஸ் என்ன கேஸ் உதாரணம் வராது. இல்லை சரி மக்கள் வந்து பார்த்துருப்பீர்கள். இதான் நான் வீடியோ. இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.